கல்யாண குணங்களும் அவன்கிட்ட இருக்கணும். ராமருங்கிற நாமத்தை கொண்டவர் இருக்காரே, இதுக்குதான் சம்க்ஷேப ராமாயணம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கமா இருக்கு. ராமன் வியாபிக்கக்கூடிய எந்த இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டே இருக்கார். நல்ல மனிதர்களுடைய மனச போல தெளிவா இருக்கு. ஊமானவெல்லாம் அவருக்கு வருதான். கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகேனா என்னன்னா, அஸ்மின் லோகே அப்படின்னா இந்த பிரசன்ட் வேர்ல்ட். நீங்க பழைய கால ஆசாமி எல்லாம் யாரையும் சொல்லாதீங்க. இப்ப இந்த உலகத்துல பிரசன்ட்ல அப்படி யாரானு இருக்காளான்னு கேட்க, குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதஹ. குணவான்னா என்ன? சகல கல்யாண குணங்களும் அவன்கிட்ட இருக்கணும். வீரியவான்னா, வீரியம்னா என்னன்னா ஒண்ணு யுத்தத்துல காமிக்க கூடியது, அடுத்த வீரியம் என்னன்னா புலன்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. தர்மஜ்ஞஸ்ச தர்மத்தை அறிந்தவனா இருக்கணும். கிருதஜ்ஞஸ்ச செய்நன்றி மறக்காதவனா இருக்கணும். சத்தியவாக்கியா பொய்யே பேசாதவனா இருக்கணும். எப்பொழுதும் மனோவாக் பொய் பேச நினைக்க கூட கூடாது, சிந்தனையில கூட இருக்கக்கூடாது. திருடவிரதக விரதங்களை எந்த கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றக்கூடியவனா இருக்கணும். 14 வருஷம் காட்டுல இருப்பேன்னா அது ஒரு விரதமா தபசா இருந்து இருக்கணும். சாரித்ரேணச்சயோ கோயுக்தா நல்ல ஒழுக்கம் கொண்டவனா இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதக எல்லாரும் நன்னா இருக்கணும், உலகமே நன்னா இருக்கணும். ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானாம்னு இருக்கணும். வித்வா நல்ல படிப்பு இருக்கணும், படிப்புக்கேத்த வினயம் இருக்கணும், ஹியூமிலிட்டி இருக்கணும். கஹ சமர்த்தஸ்சஹா சமர்த்தன்னா வல்லமை திறமை கொண்டவனா இருக்கணும். யாராலையும் முடியாத காரியத்தை பண்ண, எல்லாராலையும் முடிகிற காரியத்தை பண்ண என்ன யூஸ்? கஷ்யைக்கு பிரிய தர்ஷனக பாக்குறவாளெல்லாம் அவங்கிட்ட பிரியம் ஏற்படுற மாதிரி அவன் இருக்கணும். ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே வள்ளுன்னு விழலாம் போல இருக்கக்கூடாது. அவரை பார்த்தாலே கோமா இருக்கிறவங்க கூட சிரிக்கணும், அப்படி இருக்கணுமா. ஆத்மவான் மனசை அடக்கினவனா இருக்கணும். ஜிதக்ரோதக கோபத்தை அடக்கினவனா இருக்கணும். ஜுதிமான் ஒளியுடன் கூடியவனா இருக்கணும். கோனசூயக அசூயையே இருக்கக்கூடாது. அசூயைனா பொறாம, இவன் முன்னேறிட்டானே அவன் முன்னேறிட்டானே நினைக்க கூடாதான். அப்படி பொறாமையற்ற ஒரு ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, கஷ்ய விப்யதி தேவாஹாச்ச ஜாதரோஷ்யஸ்ய ஜாதரோஷஸ்ய சம்யுகே. யுத்தத்துல எவர் கோபிச்சுண்டானா, யுத்தத்துல யார் கோச்சுண்டானா தேவர்கள் கூட பயப்படுவாளோ அப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்டவனா இருக்கணும். ராமர் கோச்சுண்டார், கோபமே வராது அவருக்கு. ஒரு தரம் கோச்சுண்டார், சமுத்திரராஜனே பயந்து போயிட்டான் இல்லையா. ஏ ததிச்சாமகம் ஸ்ரோத்தும் பேர்பட்ட ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறத நான் கேட்டுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு வால்மீகி ரொம்ப வினயமா கேட்க, நாரத மகரிஷி சந்தோஷப்படுறார். பதில் சொல்றார், ஆஹா பகவோ துர்பலவாஸ்சைவன். இந்த மாதிரி பல குணங்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறது துர்லபம், ஆனால் அப்படி ஒரு புருஷன் இருக்கா அப்படின்ட்டார். பதில் சுவாமிக்கே ஆச்சரியமா இருக்கும். பண்டரிபுர க்ஷேத்திர பெருமையில கிருஷ்ணன் கேட்கிறார் நாரதர்ட்ட, ஹே நாரதா, என்ன எல்லாரும் என்ன வந்து பொக்கே கொடுத்து பாக்குறா, நான் பார்க்க முடியா ஒருத்தர் இருக்கானான்னு கேட்டார். புண்டலீகன்னு ஒரு பக்தன் இருக்கான்னு சொன்னார் இல்லையா. அப்படி இங்க நாரதர்ட்ட வால்மீகி அப்படி ஒருத்தர் இருக்காரான்னு கேட்க அவர் யோசிக்கவே இல்லை. அடுத்த தாட்டுக்கே போல, ஓ இருக்காரு, இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்து ராமருங்கிற நாமத்தை கொண்டவர் இருக்காரே. ஸ்ரீராமர் பிறந்ததும், ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போனதும், சீதா விவாகமானதும், கைகேயி வரம் கேட்டதும், ஸ்ரீராமர் ஜானகியோடும் லக்ஷ்மணரோடையும் காட்டுக்கு போனதும், பரதர் வந்து பாதுகையை வாங்கி கொண்டு போய் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணதும், சீதா அபகரணமானதும், சுக்ரீவ சகாயமானதும், வாலி வதமானதும், ஹனுமார் கடல் தாண்டி போய் சீதாதேவியை பார்த்து அங்குலியம் கொடுத்ததும், சீதாதேவியிடமிருந்து சூடாமணியை வாங்கின்னு வந்து ஸ்ரீராமரிடம் கொடுத்ததும், ஸ்ரீராமராவண யுத்தம், ராவண வதம், ஸ்ரீராமர் சீதாதேவியை மீட்டு அயோத்தியைக்கு வந்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் முடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நாரத பகவான் ஒரு 100 ஸ்லோகங்கள்ல கட்ட 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 கட்டன்னு கடல் மடை திறந்த வெள்ளம் போல வால்மீகி பகவானுக்கு சொல்றார். இதுக்குதான் சம்க்ஷேப ராமாயணம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தினுடைய முதல் சர்க்கமா இருக்கு. தமசா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரார் வால்மீகி. அழகான நதி அது. ஏற்கனவே வால்மீகி நாரதர் வந்து ராமருடைய மகிமையை சொல்லி சொல்லி
நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டோம்னா நம்ம காதுலயே அது ஒலிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம என்ன காரியம் வேணா பண்ணிட்டு இருப்போம், அயன் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், ஆனாலும் ஒரு சைடில் அது ஓடின்னு இருக்கும். அதை கேட்டதிலிருந்தே ராமபக்தி சாம்ராஜ்யத்திலே மூழ்கிடாராம். ஏமான ஊல சந்தர்ஷனம் அம்மான ஊல சந்தர்ஷனம் அத்யந்த பிரம்மானந்தமே மனச அத்யந்த பிரம்மானந்தமே மனச பக்தி சாம்ராஜ மே மன உல காபே மனச பக்தி சாம்ராஜ. ராமன் வியாபிக்கக்கூடிய எந்த இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டே இருக்கார். மனசு அப்படியே பரமானந்தமா இருக்கு. எதை பார்த்தாலும் அவருக்கு இப்போ ஒரு ரசிக சிந்தனை வருது, ஒரு கவிநயம் எல்லாம் வருது. நதியை பார்த்து நினைச்சுக்கிறாரு, இந்த ஜலம் எவ்வளோ தெளிவா இருக்கு, நல்ல மனிதர்களுடைய மனசை போல தெளிவா இருக்கு. ஊமானவெல்லாம் அவருக்கு வருதான். இப்போ ராமன் உள்ள போயிட்டாரே, அப்புறம் அப்படியே சுத்தி இருக்கிற மரங்கள், பூக்கள், பட்சிகள், இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிக்கிறார். இங்கே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு மரம் இருக்குன்னு எழுதுவோம். அவர் என்ன நினைக்கிறாரா, மரம்னா கோமள ஹிருதயம் இருக்கிற போய்ட்ஸ்லாம் எப்படி எழுதுவா, மரம்னு மொட்டையா எழுதாம வேர்லேருந்து தண்ணி குடிக்கிற வஸ்து இருக்குன்னு சொல்றான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.